We are going to see Standard 6th Social Science Term 2 Civics Unit 1 National Symbols Part 2. லாஸ்ட் கிளாஸில் வேலன், பொன்னி, மணிமாறன், வீணா இவங்கெல்லாம் ஃபாரஸ்ட்குள்ளே போகிறாங்க. ஃபாரஸ்ட்குள்ளே போயிட்டு லோட்டஸ், ரிவர் டால்ஃபின், மேங்கோ, கேஞ்சஸ் இதெல்லாம் பார்க்குறாங்க. இன்னும் என்ன பார்த்தாங்க அப்படிங்கிறத நம்ம இந்த லெசனில் பார்க்கலாம். Now we are going to see another wonder, said Manimaran, and drove the vehicle around a big banyan tree with countless roots around. இப்போது மணிமாறன் சொல்கிறாரு, நம்ம அனதர் ஒரு ஆச்சரியத்தை நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வெஹிக்கிளை ஒரு பிக் பேனியன் ட்ரீ சுற்றி கொண்டு போகிறாரு. அந்த பேனியன் ட்ரீ எப்படி இருந்ததா, நிறைய ரூட்ஸ் வச்சுருந்ததா. He travelled around it for a few minutes and came back to the starting point. Such a big banyan tree, exclaimed Ponni and Velan. அந்த பேனியன் ட்ரீயை சுற்றிட்டு ஃபியூ மினிட்ஸை சுற்றிட்டு எங்கே ஸ்டார்ட் பண்ணாரோ அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கு நின்றுட்டாராம். அப்போது பொன்னியும் வேலனும் இந்த பேனியன் ட்ரீயை பார்த்துட்டு ரொம்ப பெரிய ட்ரீ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்களாம். திஸ் இஸ் எ வெரி பிக் பேனியன் ட்ரீ அண்ட் இஸ் த ஓல்டஸ்ட் இன் திஸ் ஃபாரஸ்ட். இந்த ஃபாரஸ்ட்லேயே ரொம்ப ஓல்டான ட்ரீ எது அப்படின்னா இந்த பிக் பேனியன் ட்ரீ தான். இட் இஸ் த ஹேபிட்டன்ட் ஆஃப் தௌசண்ட்ஸ் ஆஃப் பேர்ட்ஸ். அதாவது தௌசண்ட்ஸ் ஆஃப் பேர்ட்ஸ் எங்கே வாழுது அப்படின்னா இந்த பேனியன் ட்ரீல தான். இட் இஸ் ஆஸ் ஃபேமஸ் ஆஸ் த பேனியன் ட்ரீ இன் த இந்தியன் பொட்டானிக்கல் கார்டன் இன் ஹவுரா, கொல்கத்தா, செட் மணிமாறன். கொல்கத்தாவில் இருக்கிற இந்தியாவோடைய ஃபேமஸான பேனியன் ட்ரீ நம்ம பொட்டானிக்கல் கார்டனில் இருக்குது. அதே மாதிரி தான் இந்த பேனியன் ட்ரீயும் அப்படின்னு சொல்கிறாங்க. There is another big banyan in Adayar, Chennai. It is as big as that. I saw that when I visited the Theosophical Society and wondered at it, said Ponni. பொன்னி சொல்கிறாங்க, அடையாறு தியோசாபிக்கல் சொசைட்டியில் இருக்கிற ஒரு பிக் பேனியன் ட்ரீ இருக்குது, அதை நான் நேர்லேயே பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. Let us now go slowly because there is a herd of elephants glimpsing the mountains right behind the banyan tree, said மணிமாறன். மணிமாறன் சொல்கிறாரு, கொஞ்சம் ஸ்லோவாக போகலாம், ஏன்னா இந்த பேனியன் ட்ரீக்கு பின்னாடி ஒரு மவுண்டைன் இருக்குது. அந்த மவுண்டெயினில் குரூப்பாக எலிஃபண்ட்ஸ் ஹில்ஸில் ஏறி போகுது அப்படின்னு சொல்கிறாரு. வேலன் ரிப்ளைட் அட் ஒன்ஸ், who are not the wild elephants ferocious? ஆர் வி இன் டேஞ்சர்? ஃப்ராசியஸ் அப்படின்னா கடுமையாக, வைல்டு எலிஃபென்ட்ஸ் ரொம்ப கடுமையாக இருக்காதா, நம்ம டேஞ்சரில் இருக்கிறோமா அப்படின்னு சொல்லிட்டு வேலன் ரிப்ளை பண்ணுறாரு. மணிமாறன் சேட், first and foremost, we are not supposed to trouble the wild animals because the forest in their home. We can admire them without disturbing them. Manimaran continued, we should know how to safeguard ourselves from the encounters of the wild animals. That is the reason why we try to explore the forest with the guides who belong to the forest tribal community. அதாவது மணிமாறன் சொல்கிறாரு என்ன அப்படின்னா, நம்ம அனிமல்ஸ் ட்ரபிள் கொடுக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா ஃபாரஸ்ட் அனிமல்ஸோட ஹோமு, நம்ம அதுக்கு டிஸ்டர்ப் பண்ணாமல் அதை நம்ம ரசிக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம இந்த ஃபாரஸ்ட்குள்ளே வரணும் அப்படின்னா வைல்டு அனிமல்ஸ் நம்மளைய தாக்கும்போது நம்மளையே எப்படி பாதுகாத்துக்கணும் அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஃபாரஸ்ட்குள்ளே வரும்போது ட்ரைபல் பழங்குடி மக்களோட கைட்ஸோட தான் நம்ம இதுக்குள்ளே வரணும்னு சொல்கிறாங்க. ஈவன் தோ த அனிமல்ஸ் ஆர் குவைட் கியூஜ், தே வில் நாட் ஹார்ம் யூ அன்லெஸ் யூ ஹர்ட் தெம். அனிமல்ஸ் குவைட்டு தான், நம்ம அதை கஷ்டப்படுத்தாத வர அது நம்மளை கஷ்டப்படுத்தாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. லெட்டஸ் ஆல்சோ கிளிம்ப் த ஹில்ஸ் also with the elephants. There is another surprise waiting for you on the top of the hills, said மணிமாறன். மணிமாறன் சொல்கிறாரு, இந்த எலிஃபண்ட்டோட நாம்ளும் மலையேறி போனால் அந்த ஹில்ஸ் டாப்பில் ஒரு சர்ப்ரைஸ் நம்மளுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு.
After glimpsing the hill, they came across a plain. They parked the vehicle and asked the team to see something using the binoculars. Look there. அதாவது மலையேறி போனோடனே அது வந்து பிளைன் ஏரியா, அதாவது சமவெளியான ஏரியா. அவங்க வெஹிக்கிளை பார்க் பண்ணிவிட்டு பைனாக்குலர்ஸை யூஸ் பண்ணி சம்திங் பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. லுக் தேர், அங்கே பாருங்கள். தேர் வாஸ் எ கோன் ஷேப்டு நெஸ்ட் பில்ட் வித் ட்ரைடு லீவ்ஸ். காஞ்சி போன இலையால் ஒரு கோன் ஷேப்பில் நெஸ்ட் வந்து பில்ட் ஆகிருக்கு. மணிமாறன் asked, can you guess which animal's nest is that? மணிமாறன் கேட்குறாரு, எந்த அனிமல்ஸோட நெஸ்ட் இது அப்படின்ட்டு. I know that birds built nest on the ground, but this seems a bit strange, said வீணா. வீணா சொல்கிறாங்க, நான் வந்து கிரவுண்டில் பார்த்துருக்கேன், பேர்ட்ஸ் வந்து நெஸ்ட் வந்து பில்ட் பண்ணோம், ஆனால் அதே மாதிரி தான் இருக்குது, பட் இது கொஞ்சம் நியூவாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இட் இஸ் எ ஸ்னேக்ஸ் நெஸ்ட், த நெஸ்ட் ஆஃப் கிங் கோப்ரா. இது வந்து ஒரு ஸ்னேக்கோட நெஸ்ட்டு, அது வந்து கிங் கோப்ரா ஸ்னேக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. வாட், ஸ்னேக்ஸ் பில்ட் நெஸ்ட், செட் வேலன். வேலன் சொல்கிறான், என்னது ஸ்னேக்ஸ் வந்து நெஸ்ட்டு பில்ட் பண்ணுமா அப்படின்னு. This is the only reptile that builds a nest of its own and reproduces. The snake's average length is 18 feet and is the longest of the poisonous snakes, said மணிமாறன். மணிமாறன் சொல்கிறாரு, ரெப்டைல் அப்படின்னா ஊர்வனத்திலேயே வந்து நெஸ்ட் பில்ட் பண்ணுறது எது அப்படின்னா இந்த கிங் கோப்ரா தான். இது வந்து எக்கு வச்சு ரீப்ரொடியூஸ் பண்ணோம். இதனோட ஆவரேஜ் லென்த் அப்படின்னா 18 ஃபீட்டு. பாய்சனஸ் ஸ்னேக்ஸ்லேயே வந்து ரொம்ப லாங்கஸ்ட் ஸ்னேக் எது அப்படின்னா இந்த கிங் கோப்ரா தான் அப்படின்னு சொல்கிறாரு. We have explored the forest and glimpsed the hills, but we have not seen a tiger till now, said பொன்னி. பொன்னி சொல்கிறாங்க, இப்படி நம்ம ஹில்ஸை மலையேறி வந்தாலும் நம்ம இன்னும் டைகரை மட்டும் பார்க்கலையே அப்படின்னு சொல்கிறாரு. Don't worry பொன்னி, we have come across many wonders. The tiger is a very shy animal. While descending down the hills, we may see one on the rocky area on the slope, said மணிமாறன். மணிமாறன் சொல்கிறாரு, டோன்ட் வரி பொன்னி, கவலைப்படாத பொன்னி, நம்ம வந்து நிறைய ஒண்டர்ஸ், நிறைய ஆச்சரியத்தை வந்து பார்த்துட்டோம். டைகர் அப்படிங்கிறது ஒரு ஷையான அனிமல். நம்ம ஹில்ஸ்லேருந்து இறங்கி போகும்போது ஒரு ராக்கி ஏரியா இருக்குது ஸ்லோப்பில், அங்கே வந்து கண்டிப்பாக நம்ம வந்து டைகரை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மணிமாறன் சொல்கிறாரு. They had seen many unusual things that day, but they were very disappointed because they had not seen ever a tiger. ரொம்ப கவலைப்படுறாங்க, என்ன அப்படின்னா டைகரை இன்னும் பார்க்கல அப்படின்னு. I have visited several forests, but they are not identical. I got some new information from Mr. Manimaran and the tribals. I have visited forest many times recording my research, but I was not able to see the tiger. Don't worry, we will see a tiger sometime later, comforted வீணா. அதாவது நான் வந்து நிறைய ஃபாரஸ்ட்டுக்கு போயிருக்கேன், எல்லா ஃபாரஸ்ட்டும் ஒரே மாதிரி இல்லை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டேன். நான் இங்கே நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து மிஸ்டர் மணிமாறன்கிட்டையும் ட்ரைபல்ஸ் பழங்குடி மக்கள்கிட்டையும் நான் வந்து நிறையா கற்றுக்கிட்டேன். நான் வந்து நிறைய ஃபாரஸ்ட் வந்து விசிட்டுக்கு போயிருக்கேன் என்னோடய ரிசர்ச்சுக்காக, ஆனால் இன்னும் டைகரை பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் கண்டிப்பாக பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. They descended down the hill and came to the same place where they had watched the river dolphins. அவங்க வந்து ஹில்ஸ்லேருந்து இறங்கி வந்துட்டு எங்கே வந்து ரிவர் டால்ஃபின்ஸை பார்த்தாங்களோ அந்த பிளேஸ்க்கு வந்துட்டாங்க. They parked the vehicle and rested for a while. அவங்க வெஹிக்கிளை வந்து பார்க் பண்ணிட்டு ரெஸ்ட் எடுக்கிறாங்க. பொன்னி came out of the vehicle and watched through the binoculars. She noticed something strange. She could not control herself. She whispered, Uncle, look there. அதாவது வெஹிக்கிள் கிட்டேருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி வந்து பைனாக்குலர்ஸை யூஸ் பண்ணி பொன்னி சம்திங் வந்து பார்த்துட்ருக்காங்க. அப்போது பார்த்துட்ருக்கும் போது சம்திங் நியூவாக வந்து பார்க்குறாங்க. அவங்கள கண்ட்ரோல் பண்ணிக்க முடியாமல் அங்கிளை கூப்பிட்டு பாருங்கள், அங்கே
சம்திங் வந்து இருக்குது அங்கே பாருங்கள் அப்படி சொல்லிட்டு குசு குசுன்னு சொல்கிறாங்க. விஸ்பர்ட் அப்படின்னா குசு குசுன்னு சொல்கிறது. ஆல் ஆஃப் தேம் குயிக்லி டேர்ன் டு லுக் வித் தர் பைனாக்குலர்ஸ். எல்லாருமே பைனாக்குலர்ஸை யூஸ் பண்ணி அங்கே பார்க்குறாங்க. தே சா எ டைகர்ஸ் வித் ஹர் 3 cups drinking water from the river. அப்போ வந்து ரிவர் கிட்ட டைகரும் அவங்களோட குட்டி கப்ஸ் அப்படின்னா டைகரோட குட்டிங்களும் 3 குட்டிங்களும் வந்து தண்ணி குடிச்சிட்ருக்கு. வீணா கேப்சர்டு த பியூட்டிஃபுல் சீன் வித் ஹர் கேமரா. வீணா வந்து அவங்களோட கேமராவில் அந்த பியூட்டிஃபுல் சீனை வந்து ஃபோட்டோ எடுக்கிறாங்க. நோபடி டேட் டு see anything other than the tigers till it left the river bank and vanished away. யாருமே மற்றது எதையுமே பார்க்காம அந்த டைகர் போகிற வரலுமே அங்கே தான் பார்த்துட்டு இருந்தாங்க. வேனிஷ்ட் அப்படின்னா மறைஞ்சு போச்சு. திஸ் இஸ் த ரியல் கிங் ஆஃப் த ஃபாரஸ்ட் செட் மணிமாறன். மணிமாறன் சொல்கிறாரு இதுதான் வந்து ஃபாரஸ்ட்டோட ரியல் கிங்கு அப்படின்னுட்டு. இட் இஸ் அப்சல்யூட்லி ட்ரூ செட் வீணா. நீங்கள் சொன்னது கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு வீணா சொல்கிறாங்க. They all got back to the vehicle and were returning. Veena asked the team a question. Do you know there is something common between all the wonders you have seen today? எல்லாருமே வந்து வெஹிக்கிளில் ஏறி ரிட்டர்ன் ஆகுறாங்க. அப்போது வந்து வீணா வந்து அவங்க டீம் கிட்ட கேட்குறாங்க ஒரு கொஷின்னு. நம்ம இன்றைக்கி பார்த்ததில் எல்லாமே வந்து சம்திங் காமன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. வாட் இஸ் காமன் ஆஸ்க்டு வேலன். வேலன் கேட்குறான் என்ன காமன் இருக்குது அப்படின்னுட்டு. ப்ளீஸ் லெட்டஸ் குயிக்லி வி ஆர் வெரி ஈகர் டு நோ செட் பொன்னி. பொன்னி சொல்கிறாங்க சீக்கிரம் சொல்லுங்கள், நாங்கள் வந்து அது என்னான்னு கேட்குறதுக்கு என்ன காமன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறதுக்கு நான் ரொம்ப ஒரு ஈகராக இருக்கோம் அப்படின்னுட்டு. ஆல் தட் வி சா டுடே ஆர் நேச்சுரல் நேஷனல் சிம்பிள்ஸ் செட் வீணா. வீணா சொல்கிறாங்க நம்ம இன்றைக்கி பார்த்தது எல்லாமே வந்து நம்மளோட நேஷனல் சிம்பிள்ஸு அப்படின்னுட்டு. யூ ஆர் ரைட் வீணா, திஸ் டிட்ன்ட் ஸ்ட்ரைக் மீ செட் மணிமாறன். மணிமாறன் சொல்கிறாரு ஆமாம் நீ சொன்னது கரெக்டு தான், எனக்கு இது ஸ்ட்ரைக்கே ஆகலையே அப்படின்னுட்டு. அந்த நேஷனல் சிம்பிள்ஸை பற்றி பார்க்கலாம். நேஷனல் சிம்பிள்ஸ். banyan tree 1950. It is a symbol of pride and has many medical values. அதாவது நம்மளோட பெருமையான சிம்பிள் என்ன அப்படின்னா இந்த பேனியன் ட்ரீ. இதில் வந்து நிறைய மெடிக்கல் வேல்யூஸ் வந்து இருக்குது. நெக்ஸ்ட்டு பீகாக் 1963. இட் இஸ் நேட்டிவ் டு ஏசியா அண்ட் த ஒன்லி பேர்ட் which has tail. அதாவது இந்த பேர்டோட பீகாக்கோட நேட்டிவ் எது அப்படின்னா அது ஏசியா. அதாவது இருக்கிற பேர்ட்ஸ்லேயே வந்து டெய்ல் இருக்கிற பேர்டு அதாவது தோகை இருக்கிற பேர்டு எது அப்படின்னா இந்த பீகாக். நெக்ஸ்ட்டு ரிவர் கேஞ்சஸ் 2008. இட் இஸ் எ perennial river and many royal capitals flourished on the banks of this river. அதாவது perennial அப்படின்னா வற்றாத ரிவர் எது அப்படின்னா இந்த ரிவர் கேஞ்சஸ். அதாவது நிறைய ராயல் கேபிட்டல்ஸ் வந்து செழிக்க வச்சது எப்படின்னா எது அப்படின்னா இந்த ரிவர் கேஞ்சஸ். அடுத்தது ரிவர் டால்ஃபின் 2010. It is the reliable indicator of the health of the entire river ecosystem. It is in the unendangered list. அதாவது ரிவர் எக்கோசிஸ்டம் அந்த ரிவரில் இருக்கிற எல்லா உயிரினங்களும் நல்லா வாழுது அப்படிங்கிறதுக்கு ஒரு இண்டிகேட்டர், அதாவது ஒரு நம்பகமான தன்மை எது அப்படின்னா இந்த ரிவர் டால்ஃபினை வச்சு தான். இது வந்து இந்த ரிவர் டால்ஃபின் வந்து அழிஞ்சிக்கிட்டே வருது அப்படிங்கிறாங்க. கிங் கோப்ரா ஹோபிபாகஸ் ஹனா. It is the world's longest venomous snake and lives in the rainforest and plains of the India. அதாவது இந்த வெனமஸ் அப்படின்னா ரொம்ப விஷம் வாய்ந்த ஸ்னேக் எது அப்படின்னா இந்த கிங் கோப்ரா. இது வந்து எங்கே வந்து வாழும் அப்படின்னா ரெயின் ஃபாரஸ்ட்லேயும் இந்தியாவோட பிளைன்ஸ்லேயும் தான் இருக்கும் அப்படிங்கிறாங்க. அடுத்தது வந்து லோட்டஸ் 1950. Though it grows in muddy water, it blooms with beauty. இது வந்து மடி வாட்டர் அப்படின்னு சேத்து தண்ணியில் தான் வளரும்.
ஆனால் வந்து சேத்துல வளர்ந்தாலும் இதனோட அழகாக இருக்கும், ரொம்ப அழகாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. டைகர் 1973 இட் இஸ் த லார்ஜஸ்ட் கேட் ஸ்பீசியஸ். India has 70% of tigers population in the world. ஸ்பீசியஸ் கேட் இனத்திலே வந்து ரொம்ப லார்ஜஸ்ட் பெருசானது எது அப்படின்னா டைகர். 90% ஆஃப் டைகர் வந்து பாப்புலேஷன் எங்கே இருக்குது அப்படின்னா வேர்ல்டுலேயே வந்து அது இந்தியாவில் தான் இருக்குது. எலஃபண்ட் 2010 it is the native to mainland Asia and plays a critical role in maintaining the region's forest. அதாவது நேட்டிவ் எங்கே அப்படின்னா ஏசியா. இந்த எலிஃபண்ட்டோட ஒர்க் என்ன அப்படின்னா ஃபாரஸ்ட்டை வந்து பாதுகாத்துக்கிறது தான் இந்த எலிஃபண்ட்டோட ஒரு ரோலு. அடுத்தது வந்து என்னென்னா லாக்டோபேசில்லஸ் 2012 there are friendly bacteria, there are a major part of the lactic and bacteria group. இது வந்து ஒரு ஃப்ரெண்ட்லி பாக்டீரியா. இது வந்து பாக்டீரியா அண்ட் லாக்டிக் குரூப்பில் வந்து ஒரு மேஜர் பார்ட் வந்து எது அப்படின்னா இந்த லாக்டோபேசில்லஸ் தான். நெக்ஸ்ட் மேங்கோ 1950 இட் இஸ் எ ரிச் சோர்ஸ் ஆஃப் விட்டமின் ஏ, சி அண்ட் டி அண்ட் மெயின்லி கல்டிவேட்டட் இன் த பிளைன்ஸ். அதாவது இதில் என்ன விட்டமின்ஸ் இருக்குது அப்படின்னா ஏ, சி, டி. இது எங்கே வந்து கல்டிவேட் பண்ணாங்கன்னா சமவெளி ஏரியாவில் தான். டூ யூ நோ பாருங்கள், தமிழ்நாடுஸ் நேச்சுரல் சிம்பிள்ஸை பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து அனிமல் நீல்கிரிடா, அதாவது வளையாடு. பேர்டு வந்து எம்ரல்டு டவ், மரகத புறா. ஃப்ளவர் வந்து குளோரியோசா சூப்பர்பா, செங்காந்தல் மலர். ட்ரீ வந்து பால்மிரா ட்ரீ, பனைமரம். அதர் சிம்பிள்ஸ் ஆஃப் ஆர் கண்ட்ரி, நம்ம கண்ட்ரியில் இருக்கிற அதர் சிம்பிள்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நேஷ்னல் ஃப்ளாக், த ட்ரை கலர் ஃப்ளாக் ஈஸ் ஆர் நேஷ்னல் ஃப்ளாக். அதாவது 3 கலர் ஃப்ளாக் தான் வந்து நம்மளோட நேஷ்னல் ஃப்ளாக். த 3 கலர்ஸ் ஆர் ஆஃப் the same width and or arranged horizontally. the 3 colors flag வந்து same width இருக்கும் and then எப்படி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஹரிசாண்டலில். the saffron at the top represents vela and sacrifice. the saffron டாப்பில் இருக்கிற saffron கலர் வந்து நம்மளுக்கு என்ன ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னா தைரியத்தையும் தியாகத்தையும் வந்து ரெப்ரசன்ட் பண்ணுது. த க்ரீன் அட் த டாப் ரெப்ரசன்ட்ஸ் ஃபெர்டிலிட்டி அண்ட் ப்ராஸ்பரிட்டி. இந்த க்ரீன் கலர் வந்து நம்மளுக்கு என்ன ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னா செழுமையையும் வளத்தையும் வந்து ரெப்ரசன்ட் பண்ணுது. த ஒயிட் பேண்ட் இன் பிட்வீன் ரெப்ரசன்ட்ஸ் ஹானஸ்டி, பீஸ் அண்ட் பியூரிட்டி. அதாவது இந்த ஒயிட் கலர் வந்து நம்மளுக்கு என்ன ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னா ஹானஸ்டி, நேர்மையையும் அமைதியையும் தூய்மையும் வந்து குறிக்குது. அசோக சக்ரா ஆர் த வீல் இன் நேவி ப்ளூ ரெப்ரசன்ட்ஸ் ட்ரூத் அண்ட் பீஸ். அதாவது அந்த வீலில் இருக்கிற நேவி ப்ளூ கலர் வந்து என்ன வந்து ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னா ட்ரூத், உண்மையையும் அமைதியையும் வந்து குறிக்குது. அவுட் நேஷனல் ஃப்ளாக்ஸ் லென்த் அண்ட் வித் ப்ரப்போர்ஷன் இஸ் 3:2 ரெஸ்பெக்டிவ்லி அண்ட் த அசோகா சக்ரா has 24 spokes in it. அந்த நேஷ்னல் ஃப்ளாகோட லென்த்தும் வித்தும் வந்து கரெக்டான ப்ரப்போர்ஷனில் வந்து என்ன அப்படின்னா 3:2. அசோக சக்ராவில் வந்து 24 ஸ்போக்ஸ் வந்து இருக்குது. நெக்ஸ்ட் இந்த டூ யூ நோ பாருங்கள். கொடிக்காத்த குமரன். திருப்பூர் குமரன் வாஸ் பார்ன் இன் சென்னிமலை ஆஃப் ஈரோடு டிஸ்ட்ரிக்ட். ஈரோடு டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற சென்னிமலை அப்படிங்கிற பிளேஸில் தான் திருப்பூர் குமரன் வந்து பிறந்தார். As a young, he actively participated in the freedom struggle for India. இந்தியா சுதந்திரத்திற்காக வந்து பார்ட்டிசிபேட் பண்ணார். In 1932, when Gandhiji was arrested, protests were held against the arrest all over the country. When protests were held for Gandhiji release, Tirupur Kumaran took active part in it. 1932 அப்போது காந்திஜி அரெஸ்ட் ஆனப்போ ஆல் ஓவர் கண்ட்ரி ஃபுல்லாக வந்து புரட்சி செஞ்சார். அது மட்டும் இல்லாமல் காந்திஜி ரிலீஸ்க்காக திருப்பூர் குமரன் வந்து ஆக்டிவாக, அதாவது அதில் பங்கு கொண்டார். ஹி லாஸ்ட் ஹீஸ் லைஃப் வென் த போலீஸ் அட்டாக்டு வயலண்ட்லி. அதாவது போலீஸ் வந்து ரொம்ப வன்முறையாக தாக்கினதுனால அவரோட லைஃப்பை வந்து இழந்தார். ஹி ஹெல்ட் ஆன் த ட்ரை கலர் ஃப்ளாக் ஈவன்
when he died, அவர் இறக்குற வரலுமே வந்து அவரோட ட்ரை கலர் ஃப்ளாக் 3 வண்ண கலரை வந்து கீழேயே விடாமல் அப்படியே ஹோல்ட் பண்ணிட்டு இருந்தார். He was honored with the title கொடிகாத்த குமரன். அதனால தான் அவருக்கு கொடிகாத்த குமரன் அப்படிங்கிற பேர் வந்து வந்தது. The government of India has released a postal stamp on his centenary year to remember திருப்பூர் குமரன் sacrifice and dedication to the nation. அவர் நேஷனுக்காக அவரோட சாக்ரிஃபைஸும் அண்ட் தென் டெடிக்கேஷனுக்காகவே வந்து அவருக்கு வந்து ஒரு இந்திய கவர்மெண்ட் வந்து ரிலீஸ் பண்ணது போஸ்டல் ஸ்டாம்பை. அடுத்தது டூ யூ நோ பாருங்கள். த நேஷனல் ஃப்ளாக் வாஸ் டிசைன்டு பை பிங்காலி வெங்கையா ஃப்ரம் ஆந்திர பிரதேஷில் இருக்கிற பிங்காலி வெங்கையா அப்படிங்கிறவர் தான் நேஷனல் ஃப்ளாக் வந்து டிசைன் பண்ணார். த ஃபர்ஸ்ட் இந்தியன் ஃப்ளாக் வாஸ் வேவன் அட் குடியாத்தம் இன் வேலூர் டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் தமிழ்நாட்டில் இருக்கிற வேலூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற குடியாத்தம் அப்படிங்கிற பிளேஸில் தான் ஃபஸ்ட்டு இந்தியன் ஃப்ளாக் வந்து நெய்தாங்க. தீஸ் ஃப்ளாக் வாஸ் hoisted by Pandit Jawaharlal Nehru on 15th August 1947 at Red Fort, Delhi. hoisted அப்படின்னா ஏற்றாங்க, கொடி ஏற்றுனாங்கன்னு சொல்லுவாங்களா அது. ஜவஹர்லால் நேரு வந்து 1947 ஆகஸ்ட் 50 அப்போ தான் ரெட் ஃபோர்ட் டெல்லியில் வந்து ஃபஸ்ட்டு ஃப்ளாகை வந்து ஏற்றினாங்க. தீஸ் ஃப்ளாக் இஸ் நவ் அண்ட் exhibit at the St. George Port Museum சென்னையில் இருக்கிற சென்ட் ஜார்ஜ் போர்ட் மியூசியமில் தான் அந்த ஃப்ளாக் வந்து கண்காட்சிக்காக வச்சுருக்காங்க.